அதை தான் ஏகே வந்து அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இந்த சமூகம் வந்து நம்மளை வந்து பேடாக தான் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறது. காரணம் கேட்டால் இந்த சமூகத்துக்கு வெவ்வேறு பார்வை இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கேட்டால் வெறும் வெற்றியை மட்டுமே நினச்சிக்கிட்டு ஒரு கற்பனையான ஒரு உலகத்தில் வெற்றி மட்டுமே கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வரதோட தோல்வி கிடைச்சாலும் அதை பண்ணி பார்ப்போம், அதுதான் விடாமுயற்சி. அஜித் பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வேணால் சில நெருக்கடிகள் இருக்குது. அஜித்தோட ரசிகர்கள் வந்து அவருடைய கட்சிக்கு ஒரு சப்போர்ட் தேவைன்னும் போது தான் அவர் வந்து இப்போ சமீப காலத்தில் இந்த கோட் படத்தில் கடைசியாக வச்ச அந்த டயலாக்லாம் கூட சொல்கிறேன், அந்த தலைன்னு சொல்லக்கூடிய அந்த டயலாக்லாம் கூட. ஸோ இதில் வந்து நீங்கள் பில்லாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு கெட்டவன் ரோல் தான். அதை தாண்டி ரொம்ப மோசமான ஒரு ரோல் கேட்டால் வந்து பல படங்கள் சொல்ல முடியும். அஜித் நடிச்ச படம் கூட 1-2 படங்கள் நம்ம சொல்ல முடியும். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலம் சார், நலம். குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய டீசர் வெளியாகி கிட்டத்தட்ட வந்து 1 நாள் 2 நாள் ஆகிடுச்சு. எப்படி இருக்கு? பார்க்காம இருக்க முடியுமா சார்? காத்துட்ருக்கோம்ல, சூப்பர். அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தைகள் இருக்கா? ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் சார், நான் யோசித்து நான் சொல்கிறேன். அஜித்குமார்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தன்னம்பிக்கை தான். செல்ஃப் கான்ஃபிடென்ட்ன்றது வந்து உண்மையிலேயே அதுக்கு ஒரு பொருள் இருக்குமானா அதை இப்படி கூட சொல்ல முடியும், ஏகேன்னு சொல்ல முடியும். இந்த படம் பார்க்கும்போது இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. இவ்வளோ கலர்ஃபுல்லாக, இவ்வளோ என்ன சொல்கிறது கேட்டால் வந்து இவ்வளோ எனர்ஜியாக வந்து ஒரு டீசரே இப்படி இருக்குன்னா படம் எப்படி இருக்கும் அப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்க்க முடியல நம்மளால், நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு காட்சியும் ஒரு பெரிய ஒரு கேப் இருந்தது. அந்த கேப்பில் வந்து கேட்டால் விடாமுயற்சி வருது. விடாமுயற்சி வந்து பல சர்ச்சைகள் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அதில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டரில் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அன்பான கணவன்ற அந்த பாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தார். குறைய சொல்ல முடியாது. அது உண்மையிலேயே வந்து எல்லா குடும்பத்துலேயும் போய் சேர்ந்தது விடாமுயற்சி. குறிப்பாக கணவன் மனைவியினர் வந்து ரொம்ப அந்த படத்தை வந்து விரும்பி பார்த்தாங்க. அந்த படத்தோட வெற்றியே வந்து உண்மையிலே வந்து அஜித்குமார் வந்து ஒரு அன்பான கணவனாக வந்து எவ்வளோதான் சர்ச்சைகள் பண்ணாலும், எவ்வளோதான் வந்து எதிர்மறை விமர்சனங்கள் பண்ணாலும் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல். பட் இது வந்து நான் கேட்டால் டோட்டலாக வந்து கேட்டால் வந்து பொதுவாக வந்து ஒரு படையல் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரிய விருந்தே வச்சுருப்பார் போல இருக்கு அஜித். ஏன்னா அந்த சில வசனங்கள், அந்த விரலை அப்படி நீட்டி அது அப்படின்னு சொல்கிற அது இதெல்லாம் வந்து வேறு யாருன்னா பண்ண முடியுமா, பண்ணாலும் நல்லா இருக்குமான்னு தெரில. ஏகே வந்து இந்த விஷயத்தில் அஜித்குமார் வந்து ரொம்ப மாசாக, இந்த காட்சியே வந்து டீசரே இந்த அளவுக்கு இருக்குன்னா படம் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக, நிச்சயமாக. சார் இதில் ஒரு வசனம் சொல்கிறாரு, நாம் எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக தான் பேசும் அப்படின்றாரு. யாரை குறித்து சொல்கிறார் சார் அவர்? இல்லை, இது அவர் சொல்கிறது ப்ராக்டிக்கல் தானே சார், உண்மை தானே. நாம் எவ்வளோ தான் நம்ம மனசுக்கு நல்லவங்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த சமூகம் நம்மளை வந்து எப்படி பார்க்குது, அது வந்து நம்மக்கிட்ட இருக்க கோளாறா? நிச்சயமாக கிடையாது. சொசைட்டிக்கிட்ட உள்ள ஒரு கோளாறு. நம்ம எவ்வளோ தான் வந்து குட்டாக இருந்தாலும் நம்மளை வந்து ஏன்னா இங்கே வெவ்வேறு மனுஷனுக்கு வந்து இந்த நல்லவங்கன்ற அந்த பார்வை இருக்குல்ல, அது வந்து வெவ்வேறு மனுஷனுக்கும் வெவ்வேறு அளவுகோல் இருக்குது. அதை தான் ஏகே வந்து அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இந்த சமூகம் வந்து நம்மளை வந்து பேடாக தான் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறது. காரணம் கேட்டால் இந்த சமூகத்துக்கு வெவ்வேறு பார்வை இருக்குது. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பார்வை இருக்குது. ஆனால் நமக்கு நாம் நல்லா இருக்கணும், நமக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட்டாக இருக்கணுன்றது தான் அந்த வார்த்தையோட இது ஒரு தத்துவமான வார்த்தை. அது அந்த வகையில் நான் சொல்லுவேன்னு கேட்டால் நமக்கு நாம் வந்து நல்லவனாக இருந்தால் போதும், குட்டாக இருந்தால் போதும்ன்றது தான் அவர் சொல்லக்கூடியது. இந்த சமூகம் வந்து நம்மளை வந்து குட்டுன்னு சொல்லாது, குட்டாக இருக்கவும் விடாது. அப்போ நாம் தான் வந்து ஸ்டடியாக இருக்கணும், நாம் தான் இங்கே வந்து குட்டாக இருக்கணுன்றது தான் அவர் சொல்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தில் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா சார், நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதை வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்றாரு. என்னென்னா அதுக்காக வந்து கைவிட்டக்கூடாதுன்றார். எதுக்காகனா விடாமுயற்சி திரைப்படத்துடைய அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. அஜித் ஏன் இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்காக, ஒருவேளை அதுக்காக வச்சு டைலாகாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அதுக்காகவும் இருக்கலாம். பட் அது பொதுவான வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன்.
அந்த படத்துக்காக அது வந்து இப்போ பலரும் சொன்னாங்க இல்லையா, ஒரு எதிர்மறை விமர்சனங்கள்லாம் சில பேர் வச்சாங்க இல்லையா. அதனால் கேட்டால் நமக்கு வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் அதை செஞ்சு பார்க்கணுன்றார். இப்போ அதன் மூலமாக நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும்ன்றது தான். இப்போது ஒரு பரீட்சார்த்த முறையில் ஒரு வந்து எக்ஸாமினுக்காக ஒன்று செய்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு பரீட்சார்த்த முறைக்காக ஒன்று செய்கிறோன்னா அது ஒரு வேளை தோற்று போனால் கூட அதன் மூலமாக நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுதான் இங்கே முக்கியம். ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறாங்களா, இப்போலாம் வந்து பார்த்து நம்ம காலத்தெல்லாம் நேராக எக்ஸாம் டைரெக்டாக போயிடுவோம் சார், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா போயிடுவோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இன்டர்வியூ ஒரு மாடல் இன்டர்வியூக்காகவே சில பேர் போகிறாங்க, அங்கே சில அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ தோற்றாலும் அனுபவம் கிடைக்கும். அப்போது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எதிர்மறை விமர்சனம் வருது, இல்லை இது ஃபெயிலியர் ஆகுது, ஃபெயிலியர் ஆகும்னு இருந்தால் கூட அதை பண்ணி பார்க்கணுன்றார். இது கரெக்டு. ஏன்னா நம்ம வந்து கேட்டால் வெறும் வெற்றியை மட்டுமே நினச்சிக்கிட்டு ஒரு கற்பனையான ஒரு உலகத்தில் வெற்றி மட்டுமே கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வரதோட தோல்வி கிடைச்சாலும் அதை பண்ணி பார்ப்போம், அதுதான் விடாமுயற்சி. ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், அது 100% கரெக்டான வார்த்தை. அதாவது என்ன, இந்த டீசரில் நான் பார்க்குறேன் சார், ஒரு வார்த்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது. படம் முழுக்க வந்து எவ்வளோ பஞ்சு இருக்குன்னு தெரியல, அந்த ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டுமே வந்து கேட்டால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம பிடிக்கலனாலும் கூட அது செய்யணும், நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் நம்ம குட்டாக இருக்க விடாதுன்ற சமூகன்றது ஒன்று. அதுக்கப்புறம் நமக்கு பரீட்சார்த்த முறையில் நம்ம வந்து நமக்கு பிடிக்கலனா கூட அதை செஞ்சு பார்க்கணுன்றாரு. அது வந்து விடாமுயற்சி தான் சொல்கிறது. அது இந்த டீசரில் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா சார், இவருடைய பல திரைப்படங்கள் இருக்கிற காட்சி அமைப்புகள், இவருடைய படங்கள் இருக்கிற அந்த ஸ்டைல் லுக்கு அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே, என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, அது கண்டிப்பாக சார் ஒரு லாங் கேப் இருக்குது சார். அந்த லாங் கேப்பில் வந்து கேட்டால் வந்து விடாமுயற்சி வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் இல்லையா. டோட்டலாக வந்து அது பிரேக் டவுன் அந்த ஸ்டோரி அதை தாண்டி வந்து கேட்டால் முழுக்க வந்து ஒரு 2 பேரை மட்டுமே மையப்படுத்தி நடக்கக்கூடிய ஒரு கதை. பட் இது வந்து அப்படி இருக்காதுன்னு கேட்டால், ரெண்டாவது கேட்டால் இது வந்து ஒரு கமர்ஷியல் கேட்டால் அந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து கவரப்படக்கூடிய படமாக தான் இருக்கும். கடந்த காலத்தில் பல படங்கள் இருக்குல்ல, ஸோ அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். அப்படி தான் வந்து இதில் இருக்க காட்சிகள் கூட அப்படி தான் இருக்குது. ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களுக்கு பெரிய, அதான் நான் சொல்லிட்டேனே, படையல் கிடையாது, இது விருந்தாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சார், இந்த திரைப்படத்தில் விஜய்க்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கதா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இருக்குது. உண்மையிலே வைப்பாங்களா விஜய்க்கெலாம் ரெஃபரன்ஸ்? எனக்கு தெரிஞ்சிருக்கேன், அது பண்ண மாட்டார் சார். அஜித் பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வேணால் சில நெருக்கடிகள் இருக்குது. அஜித்தோட ரசிகர்கள் வந்து அவருடைய கட்சிக்கு ஒரு சப்போர்ட்டு தேவைன்னும் போது தான் அவர் வந்து இப்போ சமீப காலத்தில் இந்த கோட் படத்தில் கடைசியாக வச்ச அந்த டயலாக்லாம் கூட சொல்கிறேன், அந்த தலைன்னு சொல்லக்கூடிய அந்த டயலாக்லாம் கூட கட்சி ஆரம்பித்த பிறகு வந்து எல்லாருடைய ரசிகர்களும் வேணுன்றதுனால அஜித் ரசிகர்களும் நமக்கு வாக்களிக்கணுன்றது அரசியல் பார்வைக்காக தான் வந்து சேர்த்துக்கிறாரே தவிர, அஜித்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே மென்ஷன் பண்ண, கடந்த காலத்தில் ரஜினியே பண்ணது கிடையாது சார். அவர் எந்த படத்தில் ரஜினியை வந்து காட்டியிருக்கார் சொல்லுங்கள், நான் ஒரு ஃபேனு, என் தலைவர், அப்படி ஏதாவது வசனம் வச்சுருக்காரா? கிடையவே கிடையாது. யாரையுமே மென்ஷன் பண்ண மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் இந்த விஜயை வந்து சொல்லுவார்னு நான் வந்து எதிர்பார்க்கல. அப்படி எதுவும் சொல்லவும் மாட்டார். யார், விஜய் மட்டுமே கிடையாது, யாரையுமே அவர் வந்து மென்ஷன் பண்ணதே கிடையாது. அவங்கள வந்து ஒரு பல படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜயகாந்த் கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை காட்டுவார், பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை காட்டுவாங்க, போட்டோவில் அண்ணாவை காட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் யாரையுமே இது வரைக்கும் வந்து கேட்டால் வந்து ஒரு ரோல் மாடலாகவோ இல்லை வசனத்துலேயோ இல்லை படத்துலையோ காட்டினதே கிடையாது. சார், குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தில் வந்து பல அஜித்கள் கெட்டப்பில் இருக்கார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பில்லா கெட்டப்பில் ஒரு அஜித் வராரு. அதுதான் இந்த பெரிய நான் பார்த்த வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. என்னென்னா குட் பேட் அக்லின்னு கேட்டினா, அதாவது நல்லவன் கெட்டவன் மோசமானவன்ற அந்த இது இருக்குது இல்லையா. அதில் வந்து ஒருவேளை 3 கெட்டப்பில் வராரா, ஒரே அஜித்தே வந்து 3 கெட்டப்பில் வராரா, இல்லை வந்து 3 ரோல் பண்ணுறாரான்றது கூட ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பட் நான் பார்த்த வரைக்கும் நான் கேட்டிங்கன்னா வந்து ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த குட் பேட் அக்லின்றதில் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வைக்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு நல்லவன் கெட்டவன் மோசமானவன் போது, ஸோ கெட்டவனுக்கு பிறகு இன்னொரு ஒரு இது இருக்குது, என்ன கேட்டால் ஒரு லேயர் இருக்குது, அதுதான் வந்து மோசமானவன்றது. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். தவிர இப்போது உங்களுக்கு ஒரு தெரியும் நினைக்கிறேன், நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் வந்துச்சு, எம்ஜிஆர் படம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 எம்ஜிஆர் நடிப்பாங்க, 3 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒரு பாடல் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், நாளை நமதேன்னு சொல்லிட்டு, தாய் வழி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கூட இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் மூலமாக தான் பிரிவாங்க. அந்த பாடலுக்கு அப்புறம் தான் அந்த பாடல் கடைசி காட்சியில் வந்து அந்த பாடல்கள் வந்து இணைகிற மாதிரி இருக்கும் அந்த அண்ணன் தம்பிங்க 3 பேர்.
ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா வந்து அங்கே 3 எம்ஜிஆர் இருக்க மாட்டாங்க, 2 எம்ஜிஆர் இருப்பாங்க, ஒருத்தர் வேறு ஒரு ஸ்டாராக இருப்பார் தெலுங்கு நடிகர். பட் இதில் எப்படின்னு கேட்டால் 3 பேரும் இவங்க இருக்கிறதுனால இது வந்து ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிரதர் ஸ்டோரியாக இருக்குமான்னு ஒரு டவுட்டு தான், சந்தேகத்தை தான் நான் சொல்கிறேன், ஒரு யூகமாக தான் நான் சொல்கிறேன். இல்லை ஒரே அஜித்தே வந்து கேட்டால் 3 கெட்டப்பில் வந்து நடிக்கிறாருன்னு கேட்டால் வெவ்வேறு கெட்டப் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பில்லாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு கெட்டவன் ரோல் தான். அதாண்டி ரொம்ப மோசமான ஒரு ரோல் கேட்டால் வந்து பல படங்கள் சொல்ல முடியும். அஜித் நடித்த படம் கூட 1-2 படங்கள் நம்ம சொல்ல முடியும். வாலி படத்தை கூட சொல்ல முடியும்னு வச்சுங்களேன். வாலி படம் வந்து மோசமானவன்னு சொல்ல முடியும் ஒரு அஜித் அதில். ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லவன் கெட்டவன் மோசம் இந்த 3 கெட்டப்பில் ஒரு வேளை வந்து இவர் வருவாரோ அந்த மாதிரி ஒரு கதையாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது எனக்கு. சார் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.